மீல் மேக்கரை வச்சு தான் அசைவ சுவையில் இன்னைக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க. கஸ்தூரி மெட்டி மட்டும் போட்டோன்னு வைங்களேன், சூப்பரான ஒரு கறி குழம்பு தயாராக கிடைக்கும். கொஞ்சம் கொழுப்போட ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அந்த சுவை அப்படியே இருக்குங்க. உயிரோட இருக்கும்போது யார் யாரை வேணாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல அடைய போறது சாந்தி மட்டும்தான். ஓ சாந்தி சாந்தி ஓ அப்படி வரீங்க. ஓ அப்படி போய் மேலே போய் இப்போ எங்களுக்கு அந்த கவலையே இல்லைங்க, ஏன்னா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுயா. நீங்க நேரடியாக சாத்தி அடைய போறீங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவனே வருவான், அவனே தருவான். வருவான். சாந்தி உண்டாகட்டும். சிவன் பக்தர் அவர் மாதம் மாதம் ஏழை எளிய மக்களுக்கு சைவ விருது கொடுக்க சொல்லிகிட்டே இருக்காருங்க. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கி அந்த வகையில் என்ன உணவு மக்களுக்கு கொடுக்க போகிறோன்றதை விட நீங்கள் என்ன காணொலி காண போகிறீங்கன்னு தெரியணும் இல்லையா? சைவ விருந்துன்னு ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அசைவம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக வேணும். சைவத்துலேயும் ஒரு அசைவம். அப்படியா? ஆமாம், செய்வோம். ஆனால் அவங்க கொடுக்க சொன்னது நம்மளுக்கு சைவம் தானே கொடுக்க சொன்னாங்க. கண்டிப்பாக. ஆனால் சுவை அசைவ சுவைங்க. ஓ அப்படி வரீங்க. சைவ சைவத்தில் காளானா இருக்கட்டும், மீல் மேக்கராக இருக்கட்டும், அதை சமைக்கிற பக்குவத்தில் சமைச்சோம்னா கோழிக்கறி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீல் மேக்கரை வச்சு தான் அசைவ சுவையில் இன்னைக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த கார்த்திகை மசாலா மாலை போட்டுருவாங்க. மாலை போட்டாலும் அந்த மூக்குன்னு ஒன்று இருக்க பாருங்க, அது கேட்காது, அந்த வாசனை எப்படியாச்சும் வரும். ஸோ நீங்கள் அந்த மனத்துக்காகவே இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான அசைவ சுவையில் சைவ மீல் மேக்கர் குழம்பு தாங்க இன்றைக்கி. அதான் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த அசைவ சுவையில் மீல் மேக்கர் குழம்பு குறிப்பாக சொல்லணும்னா சாதத்துக்கு சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்தோம்னா சப்பாத்தியாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான உணவு தாங்க. இன்றைக்கி இந்த விருந்தோடு வேறு என்னென்னலாம் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா வட்டி சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், பைனாப்பிள் கேசரி, கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், கலர் வத்தல், தண்ணி பாட்டில், வாழை இலையில மடித்து துணி பையில கொண்டு சிறப்பான முறையில் சிவனோட அடியார்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொண்டு கொடுக்க போகிறோம். அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு என்னைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. அசைவ ஸ்டைலில் சும்மா அருமையாக மில் மேக்கர் குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த குழம்பு நான் சொன்னால் வேறு நாக்கு தாண்டவ மாடும். ஏன்னா மில் மேக்கர்னாவே அந்த அசைவம் சைவத்தில் அப்படியே நேராக வந்துடும். அப்படியே நேராகவே சொல்லவே தேவையில்லை, ஆடுதா. அதுக்கு தேவையான பொருள் பார்க்குறேண்ணா. சிக்கன், நல்லெண்ணெய், சீரகம், பெரிய வெங்காயம் 2, முழு தக்காளி 4, பூண்டு விழுது, இஞ்சி விழுது, மங்களகரமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி நல்லா நைஸாக வெட்டி வச்சது, தயிர், கல் உப்பு, கஸ்தூரி மைத்தி, வெண்ணெய், மில் மேக்கர். சுடுதண்ணியில் மீல் மேக்கர் ஊற வைக்க போகிறேங்க. நீங்கள் வீட்டில் ஒரு 6 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் அப்படியே இறக்கிறேன் நான் உள்ள. சந்தேகம் கை வச்சு பார்க்கலாங்க. பச்சை தண்ணியில் ஊறுறதுக்கும் சுடுதண்ணியில் ஊறுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக வீட்டில் சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், புளி ஊற வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு உடனேயுமே நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம்னா சுடுதண்ணி எடுத்து ஊற வைப்போம். அப்போ உடனே எப்படி நம்மளுக்கு கரைஞ்சிருமோ அந்த மாதிரி இது நல்லா ஊறி நீங்களா சுடுதண்ணியில் போட்டது இந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்க. நல்ல புதுசுன்னு வந்து பணியார மாதிரி வந்துச்சு. அதே பஸ்ஸில் போட்டால் அது மாதிரி வராது, அதான் சொல்லியிருப்பேன். இல்லை இப்போ என்ன வரும், ரொம்ப லேட் டைம் எடுக்கும். நல்லா புளிங்க உடம்புல மொத்த ஸ்ட்ரென்த்து இப்படி கொடுத்தா தான் ஃபுல்லாக தண்ணி வெளியே வரும். போடுங்க. அதாவது உங்கள் மனைவியை நினைச்சு புளிகிறாரு. அவனை அடிச்சா நான் புளியணும்னு ஆசைப்படுறேன், நான் முடியலையே. புளிஞ்சு அவங்க தான் அனுப்புகிறாங்க. காலைல கூட புளிஞ்சாங்க, நல்லா புளிஞ்சாங்க. பாதி வெண்ணெய் மீதி பாதி வெண்ணெய் யாருக்குண்ணா சமைப்பேன். அது நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கே கொடுத்தா நல்லா இருக்காது. வெண்ணெய்க்கே வெண்ணெயான்றது. எனக்கே வெண்ணியா? வெண்ணெய் இந்த அளவுக்கு உருகினவனையும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க. இதோட காரமும் நம்மளுக்கு சைவ கறியில் ஏறணும். நம்மளுடைய ஊற வச்சு புளிஞ்ச மீல் மேக்கரை இப்போ சேர்த்துக்க போகிறோம். எல்லாம் கலந்துட்டீங்களா? எல்லாம் அருமையாக போட்டு சும்மா மெதுவாக கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சும்மா பணியார மாதிரி வருது வர அப்படியே மில் மேக்கர். அது வெண்ணெயில் வேறு ஃப்ரே பண்ணார்.
இன்னும் மசாலா வேறு ஏற்றினாரு. அப்படியே அருமையாக அப்படியே எடுத்து சாப்பிடலாம் மருத்துவம் வந்து இப்போ. அட சோத்துக்கு செத்ததா? ஆமாடா, படைக்கு பின்னிக்கும், பந்திக்கு முந்திக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே வந்து சாப்பாடுக்கு முதல்ல போய் நிற்கணும். சரி, உனக்கு ஒரு விடுகதை. ஒரு வாசக்கால் ஒரு வாசக்கால் தான் இருக்கு. ஒரு வாசக்கால்ல 2 கதவு எப்படி? அட என்னடா, ஒரு வாசக்கால் வச்சு 2 கதவு தானே போடுவாங்க. ஆமா, 2 கதவு சேர்த்து. வாசக்கால் நான் வந்து ஒரு டோர் சொல்லல. ஒரு வாசக்கால் தான்டா, ஒரு சட்டம் தான் இருக்கும். ஒரு வாசக்கால் பெரிய வாசல் வைப்பாங்க. சில பேர் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா சிங்கிள் டோர் போட்டுப்பாங்க. கேட்கறது சொல்றா, விடுகதை தான் சொல்றேன். இங்க பாரு, நீங்க கேட்ட கேள்வியே தப்பா இருக்கு. ஆமா, ஒரு கதவுல ஒரு வாசக்கால்ல 2 கதவு வச்சிருக்காங்க. அதுதான் எல்லா வீட்லயும் வைப்பாங்கடா. அப்படி இல்லை, நான் இப்பெல்லாம் 1 டோர் தான் போடுறாங்க. யாரு அது வந்து ஏன்னா இதுல டபுள் டோர் போடுறாங்க. எப்படி? மூக்கு பெருசா இருக்கு, அதான் கரெக்டா சொல்ல. நானும் அதான் சொல்ல வந்தேன். டபுள் டோர் மூக்கு தானே வாசனான்னு சொன்னார்ல, அதனால சொல்ல வந்தேன். இந்த மீல் மேக்கரில் என்ன இருக்கும்னா, அந்த வெண்ணெய் ஃபுல்லாக ஏறி இருக்கும், சிறு காரம் இருக்கும். இந்த வெண்ணெய் என்ன ஆகுனா, நம்ம ஒரு கறி சாப்பிடும்போது அந்த கொழுப்பு ஒரு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாருங்க, அந்த ஃபீல் அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் குழம்பே செய்ய போகிறோம். அடுத்த செய்முறை பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ தாங்க குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், நல்லெண்ணெய். உள்ளூர்தா? செக்கெண்ணெய், நல்லெண்ணெய். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ என்ன பண்ணணும், அப்படி டோஸ்ட் பண்ணிக்கணும். டோஸ்ட் மாஸ்டர், டோஸ்ட் தானே பண்ணா? ஆமாம், பிரெட் வாங்கிட்டு வாங்க, போட்டு தரேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க. வேறு எந்த ஒரு தாலி பொருள்களுமே, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் ஜீரகம் மட்டுமே சேர்த்துங்க. அடுத்து ஒரு 150 கிராம் வெங்காயங்க. வெங்காயம் பொடியாக வெட்டி நீங்கள் சேர்த்துங்க. நம்ம நிறைய பேருக்கு பண்ணுறதுனால நீட்டமாக வெட்டியிருக்கோம், அதை சேர்த்துக்க போகிறோம். எத்தனை பேருக்கு சொல்லவே இல்லையா, வெண்ணெயில் வறுபடுது. நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி எல்லாம் செய்யும் போது ஒரு 6 பேருக்கு அளவு சொல்லுவாங்க. இதே கறியாக இருந்துச்சுன்னா 1 கிலோ அளவுக்கு அளவு சொல்லுவாங்க. நீ வீட்டில் செய்யினேங்கிற, திடீர்னு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க, என்ன பண்ண, தண்ணி ஊற்றியா வேறு என்ன அட்ஜஸ்ட் பண்ணு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா தனக்கு வச்சிருக்க உணவை அவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாங்க, அவங்க பசி ஆத்தி போய் மாதிரி பண்ணுங்க. நீ போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துரு, அவங்க 2 பேரும் சாப்பாடு கொடுத்தா. இவங்களுக்கெல்லாம் ஒரு பழமொழி கேட்குறாங்க. பழமொழி? இல்லை, இவர் ஒரு மொழியே தத்து குத்தாரு, இது பழமொழி கேட்குறாரா? அதாவது பழைய காலத்தில் சொல்லப்பட்டது தான் பழமொழி. அதாவது நிறையா மொழிகள் கிடையாது, ஓகேவா? அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ கிடைக்கும், காலியாகும் காலியாகும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? போய் ஓஞ்சாடான்னு சொல்ல வேண்டியதுதான். போய் ஓஞ்சாண்டாப்பா நிம்மதியாக இருக்கலாம்டா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதான்டா கண்ணாடி பதங்க வந்துச்சு பாருங்க, அருமையாக வந்துச்சுண்ணா. இஞ்சியும் பூண்டு சேர்த்து 50 கிராம் சேர்த்துக்கோங்க. பூண்டு அரவை, இஞ்சி அரவை. நெஞ்சு அரவை எப்படி போடுவேன்? அடுத்தடுத்து மசாலா பொருட்களுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே மீல் மேக்கரில் மிளகாய் தூள் போட்டிருக்கோம். வணக்கம் மஞ்சள் தூள் போட்டாரு. அடுத்து வந்து தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். பக்காவாக கலக்கணும். ஒரு 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. வாசம் அப்படியே மூக்குக்கு போய் உள்ள போகுதுண்ணா, அப்படியே பட்டை கலப்புதுண்ணா. வாசமே சும்மா அப்படி இருக்குதுண்ணா. இன்னும் மில் மேக்கெல்லாம் சேர்த்தா இன்னும் பட்டை கலப்பும் அல்டிமேட்டாக இருக்கும் போது. தேவையான பொருளே கொடுத்துருப்பீங்க. மல்லித்தலையும் வச்சிருக்காங்க, வெந்தய தலையும் வச்சிருக்காங்கன்ட்டு. மல்லித்தலை எதுக்காகனா இந்த மசாலாவில் போட்டு வேகணுங்க. மனம் போல மல்லியை சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து கட்டி இல்லாமல் அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய், எண்ணெய், தயிர், இந்த 3 ஐட்டத்தை கேட்கும் போதே நாக்கில் எச்சு வருது.
அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்ங்க. பச்சை வண்ணத்தில் போடுறது அடுத்து. அண்ணன் செத்தா தின்ன எப்போ காலி ஆகும்? ஆமாம், அதுக்கு விட தெரியுமா? குழம்புக்கு தேவையான அளவு தண்ணிங்க. நம்ம நார்மலாக வைக்கிற அளவு தண்ணியை விட ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க. காரணம் என்னன்னா மீல் மேக்கர் அந்த தண்ணியை இழுத்துக்கும். இழுத்து படிச்சிருந்தா இருக்குது ஒன்று. ரெட்டியாக இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருமையாக சொல்கிறேண்ணா. சொல்லு. எனக்கு தெரியாதுண்ணா. இப்போ காலி ஆச்சு பாரு. இப்போ நான் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். பேர் அவர் உட்காந்துட்டாரு. அண்ணன் செத்தா தின்ன எப்போ காலி ஆகும்? அதுக்கு பிடிக்காத என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ அவரே சொன்னவரே சொல்லுவார். எனக்கு கோகுலில் போய் சர்ச் பண்ணாருங்க. அதாவது கோகுலில் போய் சர்ச் பண்ணார். கோகுல் ஊருக்கு போட்டாண்ணா, சிக்னல் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் வந்து எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தவங்க. ஆமாம். ஸோ கூட்டு குடும்பத்தில் என்னென்னா அந்த மூத்த பிள்ளைய வந்து அந்த குடும்பத்தில் தலைவனாக அந்த வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மூத்த பிள்ளை கல்யாணம் ஆகி தனி கொடுத்தனம் போனாலோ இல்லை மறைந்தாலோ அந்த பதவி இளைய மகனுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பதவி எப்போ கிடைக்கும்? ஏன்னா இந்த காலத்துலலாம் பார்த்தாங்கன்னு கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கும் போதே தனியாக வீடு பார்த்துட்டியா, சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா? ஏம்மா இல்லை உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஒரு பெட்ரூமு, எங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஒரு பெட்ரூமு, அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டியா இல்லை யாருமே வரக்கூடாதுன்னு பார்த்துருக்கியா? அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்குங்க காலம். போயின்னு இருக்குது. கோகோ மட்டும் அப்படி கிடையாது. பொண்டாட்டி எப்போ ஊருக்கு போவா, குழந்தை எப்போ வீட்டுக்கு வருவான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டா? பொண்டாட்டி வெளியே போயிட்டாருன்னா இப்படி தான் வருவார். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடிண்ணா, குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சென்ட்ராங்கிட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம். பணம் பெரிதா அறிவு பெரிதா? பணம் பெரிதா அறிவு பெரிதா? அறிவு இருக்கான்னு கேட்டல, அதான் இப்போ அறிவோட பதில் சொல்லிக்கிறேன்டா. பணம் தான் பெரியுது. பாக்கெட்டில் ₹1 பணம் இருக்குதா? என் பாக்கெட்டில் வந்து 1000 ரூபா பணம் இருக்குடா. 1000 பணம் இருக்குது. 1000 ரூபா பணம் இருக்குது. போகலாமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? என்ன அப்படி கேட்டுட்டா தம்பி? பணம் இருக்கான்னு கேட்கும்போது கோவம் வரல, அறிவு இருக்கான்னு கேட்கும்போது கோவம் வருது. என்னடா தம்பி இப்ப அறிவு இல்லாமல் பண்ண அப்படி சொல்லி. அப்போ என்ன பெருசு? என்ன பெருசு? என்ன பெருசு சொல்லுங்க. பணம் தான் பெருசு. அறிவு தாண்டா பெருசு. எப்படிடா பணம் பெருசு? எப்படி பல பெருசு சொல்லுவேன். அறிவு தாண்டா பெருசு. முதல்ல தெரிஞ்சுக்கா. அறிவு தான் பெருசு. அறிவை வச்சுட்டு எல்லாமே அறிவை வச்சுட்டு சம்பாதிக்கலாடா. சம்பாதிக்கிற பணத்தை காப்பாற்ற தெரியறதுக்கு அறிவு. அது சொல்லணும் முதல்ல. அப்படி சொல்லு. தலை கொதிக்குதே. வாங்க மாஸ்டர், அடுத்து என்ன போடலாம்? தலை கொதிக்குதா? இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வெண்ணெயில் வறுத்த மீல் மேக்கரை சேர்க்க போகிறோங்க. இப்போ வந்து பாதி அளவு பச்சை வடை அந்த மசாலாவில் போயிருக்கோம். இது இன்னும் இந்த மீல் மேக்கரோட வேகும் போது சூப்பரான ஒரு கறி குழம்பு வேறு நம்மளுக்கு கிடைக்க போகுது பாருங்கள். மீல் மேக்கரை உள்ளே இறக்கிறோம். வா. இப்போ 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான குழம்பு, கறி குழம்பே தயாருங்க. அந்த அசைவ வாசனை வந்துருச்சு. ஆமாங்க. காரணம் என்னென்னா வெண்ணெயே சேர்த்துக்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வந்து மல்லித்தலையை வந்து மசாலாலேயே போட்டு வதக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அது மனம் வரும். இப்போ இந்த நேரத்தில் இது நல்லா கொதிக்கும் போது கஸ்தூரி மெட்டி மட்டும் போட்டோன்னு வைங்களேன், சூப்பரான ஒரு கறி குழம்பு தயாராக கிடைக்கும். பாத்திரத்தை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எண்ணெய் குதிக்குதா? மீன் குதிக்கலடா, வெண்ணெய் கொழுப்பு மாதிரி மெதந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கஸ்தூரி மெத்தி போட்டு முடிச்சுக்கலாங்க. ஆமாம். இந்திய இலை வந்து அப்படியே பூ மாதிரி சேர்த்து. இது இப்படியே சேர்க்கக்கூடாது, கசக்கி செய்யணும். இது எடுத்து அப்போ தான் அதனுடைய சுவை மனம் எல்லாமே அருமையாக கிடைக்கும். கசக்கி பூ மாதிரி சேர்க்கணும். கம சும்மா பக்காவா கறி குழம்பு வாசம் அப்படியே வீசும். வீசலனா பார்த்தீங்களா? அந்த 2 என்னது கதவு ரெண்டுமே அடைச்சிருக்கு. ரெண்டுமே நல்லா கமன்னு வாசம் வீசுதுண்ணா. அதுதாங்க அப்படியே இறக்கிக்கலாம். கறி குழம்பு ருசி இல்லாமா? சிறப்பாக மணக்க
ஒரு மட்டன் குழம்பு ரேஞ்சில் சும்மா சிறப்பா. இல்லை நான் சொல்லிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. கறியோட சோறு. வெள்ளையோட மனம் சும்மா நெய் மறந்து இருக்கு. அந்த மாதிரி அந்த அரவை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பர். சைவத்தில் அசைவமாக உணவுல இது ஒன்று. தக்காளி மட்டும் தாங்க அரவை. அந்த மீல் மேக்கரை சாப்பிடும்போது கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா ஒரு கொஞ்சம் கொழுப்போட ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அந்த சுவை அப்படியே இருக்குங்க. இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கே ஒரு விருந்து இருக்க மாதிரி இருக்குங்க. விருந்து தான், அந்த விருந்துக்கும் விருந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் இது சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். செம்மையாக சூப்பராக இருக்குண்ணா. மிரட்டுது. உண்மையிலே ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது. மீன் மகன் நல்லா வந்திருக்கு. ஒரு சொல்கிறது ஒரு மட்டன் கிரேவி தான். சப்பாத்தி பரோட்டாக்கு மேலே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே கறிக்குழம்பு வாசனை ஃபீல் தானே. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஐட்டம் சேர்த்தா இருப்பாருங்க தான். தயிர், அந்த மசாலா, இந்த ஐட்டம்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒன்று சேர்த்தா இருக்கும் பாருங்க. இந்த கஸ்தூரி மைத்தி. அந்த கஸ்தூரி மைத்தி அங்கே ஹைலைட்டாக நிற்குதுண்ணா. அந்த வாசம் தூக்கி வந்த காரணமே அந்த கஸ்தூரி மைத்தி தான். அப்படியே மனம் அப்படியே அள்ளுது. சும்மா வேற லெவலில் ஆகுது. மாஸ் ஆகுது, பக்கா ஆகுது. டபுள் மாஸ், 3 மாஸ், அல்டிமேட்னா. ஓம் நமச்சிவாயா அந்த நாமத்தை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு உணவை கொண்டு கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போகலாங்களா? போகலாம். சாதம் வடிக்கிறண்ணா. ஆவி பறக்க சும்மா அதிர்ந்து போகிற அப்படியே. நம்முடைய பைனாப்பிள் கேசரி ரெடிண்ணே. சுட 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 பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே பார்சல் கட்டிக்கிறோம். தக்காளி ரசம் டே ஸ்பெஷல். அப்படியே மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். கல்யாண வீட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பாருக்கு நெய் இறக்குங்க. நெய் ஊற்றி ஒரு வேலை விட்டு இது மல்லித்தலை அடங்கப்பா. அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் இறக்க போகிறோம். சூப்பர்ப்பா. இது நல்லா சின்ன வெங்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். பார்சல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாண்ணா. அப்பளம்ண்ணே. வண்ண அப்பளங்கள், வறுவல் சும்மா அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருண்ணா. சும்மா அப்படியே சுட சுட எதுவுமே அப்படியே பார்சல் பண்ணுறேண்ணா மக்களுக்கு. நான் வடி சோறு, உருளைக்கிழங்கு பொரியல், வடி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் அப்படியே உள்ளே போட்டு வரணும். முதல்ல சாப்பாடு உள்ளே இறக்கிறோம். சாம்பார்ண்ணா. கல்யாணம் வீட்டு சாம்பார் ரெடியாக இருக்குது. தக்காளி ரசம், மில் மேக்கர் ஸ்பெஷல் ஐட்டம்ண்ணா. இது வந்து அடுத்து வந்து நம்மளுடைய ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி ஒன்று. கோஸ் கூட்டுண்ணா. நம்மளுடைய அப்பளம்ண்ணா. வண்ண அப்பளம். அது கூட ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று போட்டுருண்ணா. ஓம் நமச்சிவாயா. அவங்க தான் இந்த உணவு கொடுத்துருக்காங்க. சைவ விருந்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், நல்லா இருக்கும். ஐயா ஓம் நமச்சிவாயான்ற பேரில் கடவுளின் பேரால் வாழ்த்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா நமசிவாயா. ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் பூமியில் எண்ணம்பாளிக்கும் யாருன்றன்புற இன்னும் பாளிக்கும் திரை குலம் தரும் செல்வம் தரும் அடியார்படும் துயரம் யாவும் நலந்தரச் செய்யணும் அருளோடு பொருளும் நிலமளிக்கும் பெற்றதாய்தனை நலந்தரச் செய்யணும் மங்களம் உண்டாகும். ஐயா ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் வந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா சாம்பார், ரசம், ரொம்ப நன்றி. கூட்டு எல்லாமே இருக்குது, சாப்பிடுங்க. இது உதவி செஞ்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் வந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் நான் பிள்ளோடையும் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். உணவுக்கு வழியில் பார்த்து சோறு விடுங்க. சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாயா கடவுளின் பேராலே உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா சொல்லியிருக்காரா? ரொம்ப சந்தோஷமா? சாமி சரணம் பணிவாளர். ஓம் நம சிவாய பேரில் சாப்பாடு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. பாட்டிமா ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. ஓம் நம சிவாய சாப்பாடு கொடுத்தா தான் நல்லா இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும். அம்மாங்க மக்கள் செல்வாக்கு இருக்கணும், பேரம் புள்ள செல்வாக்கு இருக்கணும், நிறைய வாக்கு இருக்கணும், என்னைக்கு கணபதி துணையா இருக்கணும். ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் சாப்பாடு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி பாட்டிமா. சாப்பாடு இருக்குமா? சாப்பிடு. ஓம் நமச்சிவாயா கடவுளின் பேராலே சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா. தேங்க்யூ, நன்றி. ஓம் நமச்சிவாயா என்ற பேராலே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. ஓம் நமச்சிவாய என்னைக்கு அந்த சிவனோட அனுகிரகம் அவருக்கு கிடைச்சி பேரும் புகழ் பெற்று பெருமையோடு வந்து அன்னதானம் கொடுத்த குடும்ப குலகோத்திரமே நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாயா என்கின்ற அவர் தான் உணவு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க.
உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே இருக்குது. சிவாயமே சிவாய நமக எல்லாரும் நல்லா இருக்கும். அண்ணா ஓம் நமச்சிவாயன்ற பேரில் வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா. சாப்பிடுங்க. மா ஓம் நமச்சிவாயா என்கின்றவர்கள் தான் உணவு கொடுத்துருக்காங்க. சைவ எங்கள் குடும்பம் என்னைக்கு நல்லா இருந்து இன்னும் பேரும் புகழோடு வரணும். ஐயா ஓம் நமச்சிவாயன்ற பேராலே சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய அண்ணாமத்துக்கு ரொம்ப நன்றி. அக்கா ஓம் நமச்சிவாயன்ற பேரில் கடவுளின் பேராலே சாப்பாடு கொடுத்துருக்காங்கக்கா. அந்த கடவுள் நீண்ட ஆயுசோட பேரும் புகழோட கணபதிக்கு வாசல சாப்பாடு செஞ்சு நிறைஞ்ச மனசோட இருப்பாங்க. பேரும் புகழோட. ஐயா ஓம் நமச்சிவாயா கடவுளின் பேராலே சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. சுவாமி ஓம் நமச்சிவாயன்ற பேராலே சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. சாப்பாடு கொடுத்தாங்க நம்மளுக்கு ஓம் நமச்சிவாய மேலே சிவன் கும்பிடுக்கிறோம். நல்லா இருக்கட்டும். ஒரு புண்ணியத்திலிருந்து அன்னதான தர்மம் பிடிச்சி. அக்கா ஓம் நமச்சிவாயன்ற பேராலே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய எண்ணம் போல என்னைக்கு வெற்றியோட இருப்பார், லட்சியத்தோட வாழ்ந்து வருவார் என்று பேரும் புகழோட சிவன் அருளோட வெற்றி முகமாக வாழும். சாப்பாடு சாப்பிட ஓம் நமச்சிவாயான்ற பேரில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாயான்ற பேரில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாயான்ற பேரில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு சாமி. ஓம் நமச்சிவாய மணி அடிக்குது. நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாயா என்ற பேரில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. அன்னதானம் செய்த குடும்பத்திற்கு நல்லா இருக்கும். பார்த்துருப்பீங்க. ஓம் நமச்சிவாய அந்த அருளால் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து சிறப்பான முறையில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். எல்லாருமே அது அசைவம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அது அசைவம் கிடையாதுங்க. சுவை மட்டும்தான் அசைவம், மீது எல்லாமே சைவம் தாங்க. ஏழை எளிய முகத்துலலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அந்த நல்ல உள்ளம் பேர் சொல்ல வேண்டான்ட்டாங்க. இறைவனின் அருளால் அவருடைய பேரால் கொடுக்க சொன்னாங்க. அந்த இறைவனோட அருளும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் அருளும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Instagramல பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.